ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தனியாலாம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை வந்து முட்டாள் ஆக்கிட்டாரு. ஒரு காட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதேமாதிரி சிக்ஸ் அடிக்கிறதுலையுமே பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பிடிக்கிறப்ப 10 ஓவர்லேயே வந்து முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நம்ம இந்தியா பேட் பிடிக்கிறப்ப ரொம்ப த்ரில்லாகவே வந்து போணுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போணுச்சு. அபிஷேக் சர்மா மற்றும் சுமன் கில் 2 பேருமே வந்து பெருசாக ரன்கள் சேர்க்கலை. கில் வந்து 2வது பந்திலே 4 ரனில் அவுட் ஆயிருப்பார். அபிஷேக் சர்மாவும் 17 ரனில் அவுட் ஆயிருப்பார். கில் அவுட் ஆன உடனே 3வது இடத்துல திலக் வர்மா தான் உள்ளே வரணும். ஆனால் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து முதல் விக்கெட் போயிருச்சு. அதனால் சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடலான்னு உள்ளே வந்திருப்பார். ரீசெண்ட் டைமாகவே ஸ்கை வந்து ரொம்ப சொதப்பலாக ஆடிட்டு இருக்காரு. எப்போ கேப்டன் பொறுப்பு அவர்கிட்ட வந்துச்சோ அப்போலேருந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் 11 பந்தில் 12 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 109 ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிருக்காரு. இதெல்லாம் அவருடைய ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸு. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃபார்முக்கு வர முடியாமல் ஸ்கை வந்து திணறிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் வந்து திலக் வர்மா, அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு வந்து ஸ்கோரை உயர்த்திருப்பாங்க. அக்சர் பட்டேல் 23 ரன்னு, திலக் வர்மா 26 ரன்னு. பட் கடைசி நேரத்தில் பாண்டியா ஒரு காட்டினாருங்க. இந்தியன் டீமில் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு பெட்டராக இல்லை. சுமன் கில் வந்து 2 பந்தில் 4 ரன்னு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வேணால் 200 இருக்கும். பட் 4 ரன் தான் அடித்தார். ஒரு 20க்கு மேலே ரன் அடித்த யாருமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு 150 கூட இல்லை. பட் பாண்டியாவுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 210 வச்சு ஆடிருப்பார். 28 பந்தில் 59 ரன்னு, 6 4 4 6ன்னு பாண்டியா வந்து பறக்க விட்டுட்டாரு. ஒரு காட்டிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பாண்டியா மட்டும் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போடலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டோட்டல் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும், ரொம்ப லோவாக போயிருக்கும். அப்போ கடைசி நேரத்தில் பாண்டியா தான் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோடைய அந்த ஒரு பவுலிங் அட்டாக்கை வந்து முறியடிச்சு இந்தியாவை 170க்கு மேலே டோட்டல் போவதற்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். அதேமாதிரி T20 கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்திய அளவில் அதிக சிக்ஸர்கள் அடித்தது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான், 205 சிக்ஸு. அடுத்து சூரியகுமார் யாதவ் 155 சிக்ஸு, விராட் கோலி 124. இப்போ 4வது ஆளாக ஹர்திக் பாண்டியா அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்காரு. KL ராகுலுடைய ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. ராகுல் வந்து T20ஸில் 99 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. பட் பாண்டியா 100 சிக்ஸ் வந்து அடிச்சிட்டாரு. 100 சிக்ஸ் அடித்து இந்த ஒரு முக்கியமான லிஸ்ட்டில் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. பெரிதும் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சொதப்பினப்ப பாண்டியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீமை வந்து காப்பாற்றிருப்பார். அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து களம் இறங்கியிருப்பாங்க. அந்த டீமில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும். 4 வீரர்கள் மட்டும்தான் இரட்டை இலக்கத்தில் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒற்றை இலக்கம். அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. 12.3 ஓவரில் 74 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம இந்தியா 101 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பால் போட்ட எல்லாருமே விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஹர்தீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட்டு. சிவம் துபே 3 பால் தான் போட்டிருப்பாரு. அந்த 3 பால்லே பார்த்தீங்கன்னா கடைசி விக்கெட்டை அவர் தான் வந்து எடுத்திருப்பாரு. சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு இது வந்து ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கும். பாண்டியா மட்டும் அந்த ஒரு 50 போடலை அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் போவதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். அந்த வகையில் தனியாலாம் ஒன் மேன் ஷோ காமிச்சு இந்திய அணியை பாண்டியா வந்து காப்பாற்றிருக்காரு. அதேமாதிரி 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-0 அப்படிங்கிற கணக்கில் நம்ம இப்போவே வந்து லீடில் வந்து இருக்கோம். மரணமாக காமிச்சிருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நன்றி.